அதான் அங்க முக்கியமானது. ரசூலுல்லாஹ் இன்னொரு செய்தியை சொன்னாங்க. ஒரு மனிதன் பாதையில நடந்து போனாரு. நடந்து போகும்போது ஒரு முள் இருந்துச்சு. அந்த முள்ளை எடுத்து நகட்டி போட்டு போனாரு. இதற்காக இறைவன் இவரை மன்னித்து இவருக்கு இறைவன் நன்றி செலுத்தினான். ஏன்? அவனுடைய படைப்புகளுக்கு தீங்கு தரக்கூடிய ஒரு பொருளை இவர் எடுத்து போட்டாருங்க காரணத்துக்காக. ரசூலுல்லாஹ் மேலும் சொன்னாங்க, ஒரு மனிதர் பாதையில நடந்து போனாரு. அங்க பாதையில மக்களுக்கு இடையூறு தரக்கூடிய ஒரு மரம் இருந்துச்சு. அந்த மரத்தை அவர் வெட்டி தூக்கி போட்டு ஒரு வார்த்தை சொன்னாரு, இதை நான் செய்கிறேன் என் இறைவனிடத்தில் என்னுடைய அந்தஸ்துகள் உயர வேண்டும் என்பதற்காக. அவர் என்ன நினைக்கிறாரு, நான் பாதையில மக்களுக்கு இடையூறு தரக்கூடிய இந்த மரத்தை வெட்டி போட்டா இறைவனிடத்தில் என்னுடைய அந்தஸ்து உயரும் நினைக்கிறார். அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னித்தான். இறைவனுடைய பாவத்தை மன்னித்தான். இப்படித்தான் நம்முடைய மார்க்கம் நம்மளை வளர்க்க நினைக்குது. இப்படித்தான் நம்மளை வார்த்தெடுக்க நினைக்குது. ஆனா நம்முடைய வாழ்க்கை எங்கேயோ போயிட்டு இருக்கு. நம்மளுடைய உலகமே வேற மாதிரி இருக்கு. நான், என் மனைவி, குழந்தைகள், குடும்பம், உறவுகள், நண்பர்கள், என்னுடைய வியாபாரம், என்னுடைய படிப்பு, எனக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை, இதுதான் வாழ்க்கை. இதை மீறி உள்ள வாழ்க்கையை பத்தி யோசிக்கிறதுக்கோ சிந்திக்கிறதுக்கோ நமக்கு நேரமும் இல்லை, அதை பத்தி அக்கறையும் இல்லை. இந்த ஒரு நினைவூட்டல் உங்களுக்கு மறுபடியும் சொல்றேன். மனிதர்களில் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானவர்கள் யார்? மனிதர்களுக்கு பலனுள்ள வாழ்வை வாழக்கூடியவர்கள். இந்த ஒரு விஷயத்தை மக்கள் மத்தியில கொண்டு போகணுங்கிறதுக்காகத்தான் இந்த மெர்சி இந்தியா என்ற ஒரு திட்டத்தை உங்களுக்கு நான் முன்னாடி பல வீடியோக்கள் எடுத்து சொன்னேன். இந்த மெர்சி இந்தியாங்கிறது என்னன்னு நீங்க பல பேர் புரிஞ்சிருப்பாங்கன்னா, இது ஏதோ சதக்கா கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷன். இங்க சதக்கா கொடுத்தா ஏழைகளுக்கு, படிக்க காசு இல்லாதவங்களுக்கு அல்லது மருத்துவ செலவுக்கு காசு இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவுவாங்க. ஆனா இது மட்டும் இந்த மெர்சி இந்தியாவுடைய திட்டமா வடிவமைக்கப்படல. இதற்கு மேல இந்த சமூகத்துடைய முன்னேற்றத்துக்காக பல விஷயங்கள் திட்டமிடப்பட்டு வழிகாட்டப்பட இன்ஷா அல்லாஹ் இருக்கிறது. எப்படி உதாரணமா சொல்றேன், இப்ப கல்விக்காக காசு கேட்கிறாங்க பல பேர். நம்ம எல்லாரும் காசு கொடுத்து உதவ தயாரா இருக்கிறோம். ஆனா அவருடைய வாழ்வு கண்காணிக்கப்படுகிறதா? சமூகத்துடைய காசால படிக்கக்கூடிய அந்த மனிதன் படிக்கிறாரா? அவர் சரியான முறையில தன்னுடைய தேர்வுல தேர்ச்சி ஆகிறாரா? அவருடைய முன்னேற்ற பாதை அவருக்கு சரியான முறையில் இருக்குதா? அவர் முன்னேறிட்டாரு, சமூகத்தில் ஒரு அந்தஸ்து வந்துட்டாருன்னா அவர் இந்த சமூகத்துக்காக என்ன செய்யறார்? இதெல்லாம் கண்காணிக்கப்படுதான்னா குறைவுதான். மருத்துவத்துக்காக அலையக்கூடியவர்கள் அன்றாட தேவைகளுக்காக யாராவது காசு கேட்கறாங்க, கொடுத்துறோம். ஆனா அந்த காசு கொடுத்ததுனால அவருடைய தேவைகள் முடிவடைஞ்சிருச்சா? இல்ல. அதுக்கு மேல அவருடைய வாழ்வாதாரம் முன்னேறதுக்கு என்ன வழி செஞ்சு கொடுத்தோம்? இதெல்லாம் கண்காணிக்கப்படணும். ஒவ்வொரு சமூக மனிதனுடைய முன்னேற்றமும் கண்காணிக்கப்பட்டு வழிகாட்டப்பட்டு அவர்கள் செய்யக்கூடிய நன்மைகள் பாராட்டப்பட்டு செய்யக்கூடிய தவறுகள் தடுக்கப்பட வேண்டும் இந்த சமூகத்தில். இதற்கான ஒரு குழு, இதற்கான ஒரு தலைமை, இதற்கான ஒரு திட்டம் இந்த சமூகத்திடத்தில் இருக்குதான்னு சொன்னா, அதனுடைய பாதையில் இந்த சமூகம் பயணிக்குதான்னு சொன்னா குறைவுதான். அதை ஒரு நோக்கமாக கொண்டு இன்ஷா அல்லாஹ் நம்மளால என்ன செய்ய முடியுமோ. மெர்சி இந்தியான்னு சொன்னா பல பேர் நினைக்கலாம் இது ஒரு இயக்கமா இருக்கலாம், அது ஒரு தனி பிரிவா இருக்கலாம், மற்ற இயக்கங்கள் இருக்கிற மாதிரி, மற்ற பிரிவுகள் இருக்கிற மாதிரி இது ஒரு தனி பிரிவு அல்லது தனி இயக்கமா இருக்கலாம், இது ஒரு தனி தலைமையின் கீழே போகக்கூடிய ஒரு குழுவா இருக்கலாம். அப்படி இல்லை. இது ஒரு சமூக பணி. இது வந்து மார்க்க விஷயங்களை பேசக்கூடிய விஷயமோ, மார்க்க விஷயங்களை பகிர்ந்து கொண்டு இது சரி இது தவறுன்னு சொல்லக்கூடிய விஷயமும் இல்லை. நாமும் நம்மளை சுத்தி வாழக்கூடிய சமூகமும் எந்த பிரச்சனைகள் எந்த கவலைகள் இருந்தாலும் ஒன்றோடு ஒன்றாக பகிர்ந்து கொண்டு ஒட்டுமொத்த சமூகமும் முன்னேற்றத்தின் பாதையில் போகணுங்கிற இலக்கோட பயணிக்கக்கூடிய குழுவாகத்தான் நாங்க இதை பார்க்கிறோம். இது ஒரு சமூகத்தை முன்னேற்றக்கூடிய பாதையில் அழைச்சிட்டு போகணுங்கிற நோக்கத்தோட தான் பயணிக்க ஆரம்பிக்கிறோம். அதான் சந்தோஷம். உண்மையான சந்தோஷம் எது தெரியுமா? லட்சங்களையும் கோடிகளையும் சம்பாதிக்கிறது இல்ல. லட்சங்களையும் கோடிகளையும் பெரிய பெரிய மாளிகைகளையும் பெரிய பெரிய கார்லையும் பெரிய நிம்மதியான இந்த உலக வாழ்க்கையிலையும் வாழக்கூடிய அவர்களுக்கு சந்தோஷம் கிடைச்சிருச்சானா இல்ல. காசு பணம் உள்ளவங்க எல்லாம் எவ்வளவு கவலையில் இருக்காங்கன்னு தெரியும். இரவு தூக்கம் கூட கிடையாது. எப்படி அந்த காசை பாதுகாக்கிறதுன்னு அவங்களுடைய வாழ்க்கை போயிடும். ஆனா உண்மையான சந்தோஷம் என்ன தெரியுமா? என் வாழ்க்கையால ஒரு மனிதன் சந்தோஷம் அடைகிறானா, என்னால ஒருத்தன் நேர்வழி அடைகிறானா, என்னால ஒருத்தன் வாழ்றானா, என்னுடைய வாழ்க்கை இன்னொருத்தனுக்கு பலனுள்ள வாழ்க்கையா இருந்துச்சா, அதனால கிடைக்கக்கூடிய சந்தோஷத்தை மாதிரி எதுவுமே கிடையாது. இப்படி ஒரு சந்தோஷத்தை எல்லாரும் உணரணும். ஒரு ஏழையுடைய முகத்துல சிரிப்பை ஏற்படுத்தி நம்மளுடைய உள்ளத்துல சந்தோஷத்தை கொண்டு வரணும். ஒரு ஏழையுடைய முகத்துல சந்தோஷத்தை ஏற்படுத்தினா அல்லாஹ்விடத்தில் அந்த அமல், அந்த செயல் மிகச்சிறந்த செயலா மாறும். இந்த ஒரு செயல் நம்மள சொர்க்கத்துக்கு கூட்டு போகும். இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனைனா, பிற மத சகோதரர்கள் இவர்கள் நம்மளை பார்க்கக்கூடிய பார்வை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஏர்போர்ட் இமிகிரேஷன்ல நம்ம பார்த்திருப்போம், நம்மளை எப்படி செக்கிங் பண்றாங்க. நம்ம ஒரு முஸ்லீம்னு சொன்னா
ஒரு வீடு வாடகைக்கு கேட்கும் போது போய் பார்த்திருப்போம். எப்படி ஒரு முஸ்லீம் சொன்னா அவங்க வீடு வாடகைக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கறாங்கன்னு சொல்லி. ஒரு பிளேன்ல ஒரு முஸ்லீம் தாடி வச்சு அல்லது இந்த மாதிரி ஆடைகள் உடுத்து பக்கத்துல உட்கார்ந்து அவர் பக்கத்துல உட்கார்றதுக்கே சில பேர் கூச்சப்படக்கூடிய சூழல் எல்லாம் பாக்குறோம். எல்லாரும் இல்ல. ஏன் இந்த நிலைமை இருக்குன்னு சொன்னா முக்கியமான ஒரு காரணம், அந்த சமூகத்தை விட்டு நம்ம தூரமாகி வாழ்றோம். அவர்களுக்கு உதவி செய்யறதுக்கு நமக்கு பலர் தயாரா இல்ல. நான் அவர்களுக்கு உதவி செய்யணுமான்னு நினைக்கிறோம், அவர்களுக்கு இரக்கம் காட்டணுமான்னு நினைக்கிறோம். ஒரு பறவைக்கு இரக்கம் காட்ட சொன்னாங்க ரசூலுல்லாஹ். ஒரு பறவைக்கு இரக்கம் காட்டணும்னு சொன்னா நம்மளுடைய இனமாக பிறந்த அவர்களுக்கு இரக்கம் காட்டக்கூடாதா? அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் யாரா இருந்தாலும், தன்னை எதிர்த்தவர்களாக இருந்தாலும், தன்னை ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தாலும், அவங்களோட நடந்து கொண்ட முறை எப்படி இருந்துச்சு? ஆனா நம்ம நடந்து கொள்ளக்கூடிய முறை, எல்லாரையும் விட்டு தூரமா வாழ்றோம். ஒரு ஊர்ல போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. அந்த போலீஸ் ஸ்டேஷன் முஸ்லிம்களுக்கு எதிராக, ஒரு சமூகத்துக்கு எதிராக செயல்படுறாங்கன்னா அந்த சமூகம் அவர்களுக்கு என்ன செஞ்சுச்சு? ஒரு பெருநாள் வருது, அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல போய் இனிப்பு கொடுத்து அவர்களை வீட்டுக்கு அழைச்சு சாப்பாடு கொடுத்து அவர்களுக்கு ஏதாவது உதவி செஞ்சு, அவர்களுக்கு ஏதாவது பெரிய பெரிய பிரச்சனைகள் வரும்போது பின்னாடி நின்று, இந்த மாதிரி ஒரு ஒற்றுமையோடு ஒரு சமூகம் வார்த்தெடுக்கப்படுதானா? இல்ல. ஒரு பெரிய கேப் இருக்கு நமக்கு அவர்களுக்கும். அதை உணரணும் நம்ம.